உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு இ பாஸ் நடைமுறையை தொடரும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் கொடைக்கானலில் இ பாஸ் பெறுவதற்கு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உதகை, கொடைக்கானல் போன்ற மலை வாசஸ்தலங்களுக்கு செல்லும் தனியார் வாகனங்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரணைக்கு வந்தபோது இ பாஸ் நடைமுறையை தொடருமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இ பாஸ் அனுமதி பெற்ற வாகனங்கள் மட்டுமே நகருக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. இ பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கு உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் இ பாஸ் வழங்கப்படுகின்றது. இதனால் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் வாகனங்கள் காத்திருக்கும் நிலை காணப்படுகின்றது. இதேபோல் நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லும் வாகனங்களுக்கும் இ பாஸ் கட்டாயம் என்பதால் மாவட்ட எல்லையில் அனைத்து வாகனங்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. இதனால் கல்லார் சோதனை சாவடியில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சார் அவங்க அப்படி பண்ண ஸ்கேனர் இருக்கா சார்? பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், கேரி பேக். நவம்பர் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். மயிலாடுதுறை செய்திகள் வலையொலியுடன். வழங்குபவர் ஜோதிட நிபுணர் RK பானு.